அஜித்குமார் பற்றி எந்த ஒரு விஷயமும் அவர் தரப்புல இருந்து வெளியாகுங்கிறது ரொம்பவுமே அசாத்தியமான விஷயம்தான். அவருக்குன்னு தனியா எந்த ஒரு சமூக வலைதள பக்கமும் இல்லாத நிலையில் ரசிகர்கள் யாராவது அவரை எங்கேயாவது பார்த்து புகைப்படம் அல்லது வீடியோ எடுத்தாதான் உண்டு. சமீபத்துல அஜித்குமாரோட மனைவி ஷாலினி இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு வந்ததுனாலதான் தல தரிசனம் அவரோட ரசிகர்களுக்கு கிடைக்குது. சமீபத்தில் நடிகை ஷாலினி தன்னுடைய மகன் ஆர்த்திக்கின் பிறந்த நாளின் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க. இந்த நாட்கள் கழித்து வெளியான நடிகர் அஜித்குமார் மற்றும் ஷாலினியின் புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல பெரிய வைரலாகி இருக்கு. யார் கண்பட்டதோ தெரியல, அந்த புகைப்படத்தை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. நடிகர் அஜித்குமார் மற்றும் ஷாலினி சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்ற வீடியோ வெளியாகி இருக்கு. இதனைத் தொடர்ந்து புறநோயாளியாக அந்த மருத்துவமனைக்கு சென்ற அஜித் விஐபி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் அஜித் தொடர்ந்து அஜர்பைஜான் நாட்டுக்கு செல்ல இருக்கிறதுனால வழக்கமான பரிசோதனைகள் செய்யப்படுத்துவதா தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டாலும் அதற்கு பின்னர் வரும் செய்திகள் ஹாலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நடிகர் அஜித்குமார் மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு மார்ச் 6ஆம் தேதி சென்றிருக்காரு. இப்பொழுது அவருடைய காதில் சிறிய பிரச்சனை இருப்பது தெரிய வந்ததனால் அதை உடனே ஆபரேஷன் செய்து அகற்றி விடுவது நல்லது என்று மருத்துவமனை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அஜித் அதற்கு உடனே சம்மதம் தெரிவித்து மார்ச் 7ஆம் தேதி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. தற்பொழுது அவர் பூரண நலமுடன் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. நடிகர் அஜித்குமார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவரது மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் எப்பொழுதுமே உறுதி செய்வார்.